அடுத்து நம்ம கண்ணூர் கொய்யாம்பழத்துக்கு போகிறோம். கொய்யாப்பழத்துக்கு இல்லை, கொய்யாம்பழம் பீச்சுங்க. வந்துரு கொய்யாம்பழம் பீச்சுக்கு தாங்க போகிறோம். சரியா, 1/2 hour 3/4 மணி நேரம் ஆகுது. ஏறுங்க போகலாம். 3/4 மணி நேரம் ஆகுங்க நம்ம போகிறதுக்கு. என்னாச்சு? 3/4 மணி நேரம் ஆகணும் பீச்சுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஃபுல்லாக நம்மளே பார்த்துக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும்தான் நமக்கு புரியலைங்க. சரி, லெஃப்ட்டா? டெஃபினெட்லி லெஃப்ட்டு தான். முன்னாடி வண்டி வருது. பசங்கள்லாம் லிஃப்ட் கேட்டுட்ருக்காங்க. கிளாரிஃபிகேஷன் உள்ளே போய் அப்படி கையில் வச்சுக்கோ, அதுதான் கைக்கு தெரியாது. காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்குங்க. பிளாக் கலர் பாறை மாதிரியும் ஒரு பீல் இருக்குது. ஆனால் என்ன மீன் தாங்க தெரியல. இல்லை, இங்கே இருக்கு, பேர் போட்டிருக்கு. அப்புறம் நாளைக்கு ரேஸ் அண்டு பார்புன்னு போட்டிருக்கான். இங்கே இருக்கிறது நம்ம ஊர் சிலேப்பிங்க, அதனால நல்லா தெரியுது. இங்கே பாருங்க, இந்த மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டேங்க் கிளீனர் அப்படியே வரன்னு காஞ்சி போயிருக்கும். தண்ணி விட்டோம்னா உடனே அந்த மீன் தானே. அதே தான். பாஸ்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போடக்கூடாது. ஏன் மொத்தத்தையும் காலி பண்ணிடுமா? அட மீன் முட்டையா? ஓகே, மீன் முட்டையெல்லாம் சாப்பிட்ருமாங்க அந்த மீன். ஓகே. சரி, வாங்க உள்ளே போய் ஸ்னேக்கை நம்ம பார்ப்போம். தெரியுது, எனக்கும் தெரியுது. தண்ணி நல்லா இருக்குது. இந்த ஒரு மீனாலாம் தண்ணி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னப்பா இருட்டா இருக்கு? நான் ஒத்துக்க மாட்டேன்பா. ரைஸ் பாறை மீன் விடக்கூடாது, ஒன்றும் பண்ண முடியாது. கலர் குஞ்சுங்கள் சொல்ல போட்டிங்களா? ரைட், ஓகே. ஹலோ, ஸ்டொமக் டெஸ்டிங் ஓவர். சிங்கிச்சாங். ஹேய், வந்து போஸ் கொடுத்துட்டு போடா. வா, நீ வாடா. டேய், கிட்ட வாடா. அப்படியே எங்கள் அப்பா மீனோட வாயே எங்கே இருக்குன்னு தெரியலையே. சொல்ல குட்டியா, இப்படி வா. இப்படி எங்க வருதுங்க, கூடவே வருதுங்க. ஏதோ சாப்பிட்றதுக்கு போகிறேன்னு நினச்சிக்கிச்சேன்னு தெரியல. டாட்டா, இப்படி வா. இங்கே வாடா. மறுபடியும் வருதுங்க. ஓகே, ஒன்று சாப்பிட்ற பொருள் இல்லை கேமரா. இது 45,000, சாரி 48,000 விட்டா. வாவ், லெக்காக இருக்குது. சோறு போடுறது லேட்டு இந்த சுருங்கி போச்சு. ரைட்டு, சிலேப்பியா? வாவ். இங்கே இன்னும் ஒரு சுழல் ஏற்படுகிறது.
இந்த மீனில் தடை பண்ண மீனாச்சுங்க. ஓ கூல். இது வந்து மீசை, இது வந்து விராலாக சொல்லுவாங்க என்னமோ. இதை பாருங்க காய்ஸ், இந்த மீன் தாங்க தடை பண்ண மீன். ஆமாம், இந்த மீன் தடைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வச்சுருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. கேரளாவில் அதனால் இருக்குங்க. ஆனால் மேக்ஸிமம் அது வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மீன்லாம் இருக்குது. ஏன் தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது? அதெல்லாம் ஃபிஷ் வெரைட்டி இல்லையா? புரியல. அதெல்லாம் வெரைட்டி ஃபிஷ் தானே, அதனால வச்சுருக்காங்க. ஓ, ரொம்ப ரேர் ஃபிஷ் அப்படின்றதுனால இல்லை, அது பேர் கெளுத்தி மீன் தானே? ஆமாம், அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த மீன் தங்க முட்டை போடுமா? தங்க முட்டை போடுமா? தங்க கலரில் இருக்கு. அந்தாண்டுக்கிறது கோல்டு ஃபிஷ்ஷு. இது கோல்டு ஃபிஷ்ஷு. யா, இதெல்லாம் மஞ்சள் கலர் ஃபிஷ்ஷு. இதுதான் கோல்டாக இருக்குது. நான் என்ன கரெக்டாக தானே சொல்கிறேன்? அப்போ இது தங்க முட்டை போடணும். ஒரு மீன் பிடிச்சி தர சொல்லுங்கள், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது பேர் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. என்ன ஃபிஷ்ஷு? ஏஞ்சல். ஏஞ்சல் ஏஞ்சலு 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 இன்றி ஒன்றுங்க. வெள்ளை கிராப், வெள்ளை வெள்ளை ஏஞ்சல் பாருங்கள் ஒண்டிகிட்டு இருக்கிறாப்புல. ஏஞ்சல், வெள்ளை ஏஞ்சல். இன்னொருத்தி இங்கே இருக்கு. இன்னொருத்தி இங்கே தான் ஒண்டிகிட்டு இருக்கோம். டேய், ஒன்றா மட்டும் நோட்டுருவோமா? என்ன சைடு லுக்கு? ஒரு ரியாக்ஷன் இல்லை. வாங்க, அடுத்து நம்ம பாம்பு குட்டிங்களெல்லாம் பார்ப்போம்.